கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடத்துக்கு எல்லாமே நான் சாட்சி சொன்னது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வருஷத்தில் தேவனை மகிமைப்படுத்தும். எங்கள் கணவர் சொன்னாங்க, என் பிள்ளைங்க சொன்னாங்க, இப்போ நான் சொல்லவே இல்லை, இப்போ அதுதான் சாட்சி. நான் ஃபஸ்ட்டு சொன்னபடி என் தாய் தகப்பன்லேருந்து அந்த பாவம் ஃபஸ்ட்டு. அது எப்படின்னா, என் தாத்தா பாட்டி அவங்களுடைய பாவமும் சரி, எங்கள் அப்பா அம்மா பாவமும் சரி, என் தேவன் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க மறித்து போனாங்க. அவங்க வழியில வந்ததான் 3வது தலைமுறை. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், யாரால ரட்சிக்கப்பட்டேன், யாரால் நிந்திக்கப்பட்ட, அவமானப்பட்டேன், யாருனால ஞானஸ்தானம் வந்தது, என் பேர் எப்படி பெருமைப்பட்டது, என் தெய்வம் மகிமைப்படுவதனால. முதலாவது பாத்தீங்கன்னா, குடும்பத்துல நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, இன்னைக்கு யாருமே கிடையாது. அவமான அசிங்கம், அப்பா அம்மா இறந்துட்டேன், எல்லாரையும் இழந்துட்டேன். ஏன்? ஆண்டவர் நான் தேடல, என் தாய் தகவத்தை தேடல, எங்க தாத்தா பாட்டி கூட தேடல, நானும் தேடல. எனக்கு அந்த அறிவு விட்டுறதுக்கு யாருமே என் பக்கத்துல இல்ல. அந்த சூழ்நிலை மனவர்த்தோடைய பாரத்தோடைய ரொம்ப கஷ்டத்தோடைய நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மரண படக்கை இருந்து சொல்லு சொல்லி கொடுக்க ஒருவரும் இல்லை. தப்பு தப்பா சொல்லி கொடுத்ததான் வழி நடத்தினாங்க தவிர இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி யாருமே என்ன வழி நடத்தல. எனக்கும் அந்த அறிவை ஞானமும் எனக்கு ஒன்றும் வரல. அப்ப ரொம்ப அழுதேன், கண்ணீர் விட்டேன். அடி அசிங்க அவமானம், வெளியாளரும் கிடையாது, வீட்டுள்ள இருக்கிறவங்களே தான் எனக்கு. அப்ப என்ன பண்றதே தெரியல. சமூகத்துல அழுவதுக்கு கூட எனக்கு இடம் இல்லை. எனக்கு தெரியல எந்த இடத்துக்கு போகணும், எந்த சபையை தேடணும், யாரை பிடிக்கணும் அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப அவமான அசிங்கப்பட்டேன். அப்படி படும்போது ரொம்ப வேதனையோடையும் மன வேதனையோடும் எல்லாமே இழந்த எனக்கு 2 பிள்ளைங்க மட்டுமே என் பார்வைக்கு தெரிஞ்சது. அவங்களையும் மரண படுக்கையில கொண்டு போற சூழ்நிலை. 2 பேரையுமே நானும் சாவணும், உங்களுக்கு யாருமே இல்ல, உதவ ஒருத்தர் கூட கிடையாது, சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. இந்த சூழ்நிலை வாழ்க்கை மாறிச்சு. 2023 ஒரு கதவு திறந்தது. சிலவான் சபை அமாவாசை பிரேயர். இந்த தீகதாசமா என் கனவுல வரல, யாரும் சொல்லி வரல, ஒருத்தர் மூலமா அமாவாசை பிரேயர்ல வந்தேங்க. 2023 கர்த்தர் நாம மகிமைப்படுறாங்க. வந்தேன், என் வாழ்க்கை இருந்துச்சு பயங்கரமா. மரணம் உயிருக்கு போராட்டிப்போம். நாங்க நோய் படுக்கையில ஓடியாரல, கடைசியில உயிர் உற அந்த சமயத்துல ஆண்டாலும் நான் தேடுனேன். சபை எல்லாமே எனக்கு எல்லாரும் நான் சபைக்கு எல்லா சபைக்கும் போயிருக்கேன். ஆனா எல்லா சபையும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வாங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் நான் தரேன். ஆனா அந்த அவங்க சொல்லும் போது அந்த மைண்ட்ல எனக்கு ஏறாது. ஏன்னா அந்த சபை எனக்கு தேவையில்லைன்னு எனக்கு உதறிடுவேன். நடக்கட்டும் அப்படிதான் சியோன் சபைக்கு அமாவாசை பிரேயர்ல ஐயா அம்மாவை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்ன நான் என்ன சொல்றது, எல்லாமே இருக்குதான். ஆனா அந்த 2 வெளிச்சம், ஐயா அம்மா 2 பேர் எனக்கு தெரிஞ்சாங்க. ஆராதனை நடந்துச்சு, அமாவாசை பிரேயர்ல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு எல்லாரோட பேசுறாங்க. அப்ப என்னோட போன் நம்பர் ஐயா சொல்றாங்க, நீ யாருமா அப்படின்னு கேக்குறாரு. நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என் மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிம்மா, நான் இந்த போன் நம்பர் நான் பண்ணேன். நாளைக்கு அதாவது அப்போ புதன்கிழமை பேர் நடக்குது இங்க. அப்ப அவர் வர சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா அவரு ஐயாவா அம்மாவை நினைச்சது வேற ஒருத்தவங்க. நான் நின்னுட்டேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. என்ன தெரிஞ்சுக்கிட்டவர் யாரு? கர்த்தர். இவங்களை காட்டுறது யாரு? கர்த்தர். இவங்க சொன்ன வார்த்தை நான் பிடிச்சுக்கிட்டது யாரு? கர்த்தர். இவ்வளவு பாடுக்கு மத்தியில ஏன் நான் வாழணும்? நீ வாழணும். நீ என்று சொல்லாதே, நீங்கள் என்று சொல்லிப்பார். உன் குடும்பத்தை நீ நேசிச்சியா? உன் குடும்பத்தை நேசிப்பாரா? என்னையும் நேசிப்பாய். நீ உனக்காக மட்டும் வாழக்கூடாது. இப்ப உனக்காக உன் பெத்தவங்க வாழ்ந்தாங்களா? இல்ல, மறுத்து போனாங்க. அதோடைய பாவத்தை நீ நிற்கிற. ஆனா அதே பாவம் பிடிக்க வரலாமா? தப்பு, நீ செய்ய தப்பு. உனக்கு நான் உபதேசம் பண்றேன், உனக்கு நான் கொடுக்குற அந்த ஆலோசனை ஏத்துக்கோ. பணிவா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஐயா அம்மா எனக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நீ சபைக்கு வாமா, பிரச்சனை எல்லாம் முடியும், நான் ஆசீர்வதிப்பார், உன்னை கொண்டு பல பேர் ஆசீர்வதிப்பா, நீ சாட்சியா நிற்ப, நீ சபைக்கு வரணும் அப்படின்னாங்க. அன்னைக்கு பிடிச்ச சபைக்கு. இதுல எவ்வளவு போராட்டம் எனக்கு, எவ்வளவு விந்தைகள், எவ்வளவு அவமானம் எனக்கு. ஏன்? எதுக்காக? நான் என்ன பண்ணேன்?
அப்படின்னு கேள்வி எனக்குள்ளங்க. நீ ஆண்டவரை தேடல, அதுதான் முதலாவது. எனக்கு ஒரு கதவு திறந்தது. எனக்கு ஞானஸ்தானம் வேணும்னா நான் ஆண்டவரை தேடி வரணும். எப்படி? பாடுகள் பட்டு என் தேவன் சிலுவையில் சுமந்தார், எதற்காக ரத்தத்தை சிந்தினார், உயிரை விட்டார், அதுக்கு என்ன மதிப்பு? நீ உடனே கழிச்சிருமா? அப்படி கழிச்சுட்டா நீ ஒழுங்கா வச்சுப்பியா? நீ தேடு, தேடினே இரு. உன் பக்கத்துல நான் இருக்கேன். கணவர்படியில இருந்த அங்க சபை இருந்தது, அங்க உன் கடை தெரிஞ்சுதா? இல்ல. மணப்பட்டியில 2017 எங்க அம்மா இறந்தோன்னு இங்க வந்தேன். 23 வரைக்கும் தேடுற சபைய எனக்கு கிடைக்கல. ஐயா அம்மா எனக்கு அந்த ஞானத்தை ஊட்டினாங்க. அப்ப தெரிஞ்சு இதான் என் சபை, இது என் குடும்பம், இங்கதான் என் வாழ்க்கை என்று நான் தொடங்க ஆரம்பிச்சேன். இது எதுவுமே பொய் இல்ல பிரியமானவர்களே, எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்தது. இன்னைக்கு நான் இங்க சாட்சியா நிக்கிறேன்னா ஐயா அம்மா கொடுத்த அந்த தைரியம். யாருன்னா ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும். தேவையான போது பயன்படுத்திருந்தோம், தேவையான உதாசி இருந்தோம் மனுஷங்களுக்கு இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இருக்க கூடாது. நீ வச்ச கால் எப்படி மற்றவங்களுக்கு சாட்சியாவும் சாயலாவும் இருக்கணும். இது கர்த்தர் சொல்றாரு. அப்ப உடைஞ்சிட்டேன். அப்ப அந்த பாட்டு தான் ஞாபகம். உடைந்த பாத்திரம் நான், அது உண்மைக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உனக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு தெரியும்? உறவாத என்னே நீ உறவானே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. முடிவு என்ன சொல்லியிருக்கேன்? நீங்க எனக்கு உலகம் விழிக்காது, அது உண்மை. ஏன் மனுஷனால உன் பாக்கு ஏத்துப்பாரா? கிடையாது. உன் ஆண்டவர் தான் ஏத்துக்கணும். நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா நீ ரட்சிக்கப்படுற, உன்னால உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் குடும்பத்தினால எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. சாட்சியா நிறுத்துவாங்க. பிரியமான மகளே, நான் சொல்றதெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா அவர் யாருமே அவர் உயர்த்திருப்பார். எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ அந்த இடத்துல உயர்த்திருப்பேன். ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. 2024 வாக்குத்தத்தம் என்ன வந்தது? உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 12:2 உங்களுக்கு சொல்லியிருக்காரு ஏசப்பா. எனக்கு கொடுத்த அந்த வசனம் நான் தியானிச்சேன். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். உன் பேரை பெருமைப்படுத்துவார். எப்படி படுத்துவாரு? நான் கேள்வி கேட்கிறேன் அவரை. என்னப்பா இந்த வருஷத்துல என்ன சாட்சி கொடுத்திருக்கியே? வாக்கு தத்துவம் என்ன? வாக்கு தத்துவம் பிளஸிங், ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு நான் வச்சுட்டு இருந்தேன். 2024 உன் பேரு பெருமைப்படுத்தும், ஆசீர்வாதத்தை எப்படி பத்துவீங்க? எல்லா இடத்த தேய்ச்சி வச்சிருக்காங்க. என் பேர் என்ன? எல்லாருமே போறவன் நானே. என் பேர் என்ன? நான் நடத்து கட்டவன். இதுதான் யார் கொடுத்தது? என் கணவர். 10 பேர் மதியில மார்க்கெட்ல என்ன சொன்னாரு? இப்படி சொல்லி என்ன தூசிச்சார். நான் கலங்கல இல்ல, என் தேவன் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை காத்து கொண்டிருந்தேன். ஞானஸ்தானம் பெற்றேன். இந்த வசனம் என்னை பேச வச்சது. என் தேவனுக்கு நான் பேசுறேன். உன் பேர் எப்படி பேரு? சுபாஷினி என்றவன் அழிந்துட்டா. சூசன். சூசன் என்று யாரு? என் தேவன். ஜீசஸ் வச்ச சூசன். சூசன் எப்படி மகிமைப்படுவா அப்படின்னு கேட்கும் போது என் கர்த்தர் வெளிப்படுத்தினார். என் கணவர் என்னை ரொம்ப நிந்திக்கப்பட்டார். மார்க்கெட்ல அசிங்கமா பேசுவாரு. என்னையும் பெரிய பொண்ணையும் அசிங்கமா பேசுவாரு. அவர் சொன்னார் சாட்சியில, நான் இது பண்ணல, பாவம் செய்யல, மத்தவங்க செய்யறதுனா நான் செஞ்சேன். ஓகே. ஒரு சாட்சி. 2வது என்ன சொன்னாரு? நான் குடிச்சேன். போன வருஷம் தான் குடிச்சிருந்தேன். இந்த வருஷம் நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டேன். 2வது சாட்சி. 3வது முக்கியமான சாட்சி சொல்லு. என்ன? நீ தேவன் பிள்ளைகளை தூசிச்ச. எப்படி தூசிச்ச? அவர் காட்டுவார். நல்லவன்ல உத்தமியில காட்டுவார் போ அப்படின்னாரு. நான் மனவேதனையோடு உட்கார்ந்தேன். ஏசப்பா
என்ன இது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இது? நான் ஒரு வார்த்தை அவங்களுக்கு பேசுறேன். இன்றைக்கு அன்றைக்கு 100 பேர் தான் எங்களை பார்த்தார்கள் தேவ பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு அவர் கொடுக்கிற சாட்சி 500 பேர் யூடியூப்ல பாக்குறாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இவ்வளவோ அவர் செஞ்சாரு. ஆனா என் வேண்டுதல அவர் கேட்டார். யாரு சொன்னாங்களோ அவங்களே ஞானஸ்தானம். இந்த வருஷம் நான் எடுத்துட்டேன் 24. அதே ஒரு வருஷத்துல அவர் எடுக்கிறார் ஞானஸ்தானம். யாரே? அசோக் என்ற ஜாக்கப் என்று எடுக்கிறார். நான் பட்ட பாடுகளுக்கும் பலன் கிடைச்சது. என் பேர் பெருமைப்பட்டது. இந்த சபை ஒரு காரணம், சபையில் இருக்கிற அம்மாவும் ஐயாவும் ஒரு காரணம். எனக்கு யாருமே இல்ல நினைக்கும் போதுதான் எதனா ஒரு போன் கால் எனக்கு வந்துடும். வந்து என்ன தடப்படுத்துவாங்க. அவங்க விட்டுல வரீங்களா போறீங்களா விட்டது கிடையாது. எங்களை பின்பற்றாங்க. அவங்க என்ன பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தகுதி உள்ளவளா? இல்ல, தகுதி இல்லாதவ என்னை பின்பற்றாங்க. ஏன்னா அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டு கரெக்டா வராங்க. நம்ம கடமை என்ன? ஞானஸ்தானம் எடுத்தா ஆண்டவருக்குள்ள உண்மை இருக்கணும், உண்மையா பேசணும், உண்மையான சாட்சி சொல்லணும். நீ நடக்கிற மாதிரி உன் குடும்பத்தை நடத்தினால் உன் தேவன் அவரை ஆசீர்வதிக்க செய்வாராக. ஆமென். தேவன் அவங்க மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல என் கணவருக்காக இந்த ஒரு பாட்டு பாட வச்சிருந்தேன். மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திடும் போது மரணத்தின் என்னை அழிந்தது. மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திடும் போது மரணத்தின் என்னை அழிந்தது. மோதினும் விசுவாச பாதையிலே மோதினும் விசுவாச பாதையிலே வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏழையனோடு கூடவே இருந்தாரே. வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏழையனோடு கூடவே இருந்தாரே. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுதாங்க. நானும் ஒரு ஆளை இல்லைங்க. நான் எதுக்குமே லாக்கி இல்லைங்க. குடும்பத்துக்கு லாக்கி இல்ல, வாழ்க்கையில லாக்கி இல்ல. ஆனா என் கர்த்தர் என்னையே தேர்ந்தெடுத்தார். எனக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்தார். இப்பாவியா இருக்காரே இவரையே நம்ம ரட்சிக்கப்படுவோம். சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் என் தேவன் தாமே என்னை வழிநடத்தினார், என்னை பலம் கொடுத்தார். இந்த சபையை எனக்கு காட்டினார். இந்த சபையெல்லாம் நான் உயிர்ப்பித்தேன். ஏன்னா என் பிள்ளைகள் உயிர்ப்பித்தது. என் குழந்தைங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஆண்டவருடன் நான் தேடி வந்தேன். அது ஒரு காலம் பொய்யாவல. என் குடும்பமா ஆசிரியப்பட்ட பிள்ளைகள் ஆசிரியப்பட்டாங்க. இன்னும் என் குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா இன்னும் ஆண்டவரை உண்மையா தெரிஞ்சுக்கணும், அவரை தெரிஞ்சு வழி நடத்தணும், ஆண்டவருக்கு சாட்சியா நிக்க என் குடும்பத்திற்காக ஒப்புக்கொடுக்கிறேன். கடைசியா ஓய்வு பண்ணேன். உயிரே உயிரே எந்த உயிராடிரே தினமும் தினமும் எந்த நினைவாடிரே. உயிரே உயிரே எந்த உயிராடிரே தினமும் தினமும் எந்த நினைவாடிரே. என்னை தேடி வந்த தேடின செஞ்சல் நான் தேடும்போது இன்பமானது. நான் தேடி வந்த தேடின செஞ்சல் நான் தேடும்போது இன்பமானது. அது மாறாதது, என்னை மறவாதது. அது மாறாதது, என்னை மறவாதது. உயிரே உயிரே உயிராடினே தினமும் தினமும் எனக்கு நினைவாடினே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். வருஷத்தில் கொடுக்கிற அந்த ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை நீங்க தியானம் பண்ணுங்க. எந்த மாரி நீங்களும் சாட்சியா மாறுவீங்க. அந்த ஒரு வார்த்தைகள் பொய் இல்ல, உன்னை விசுவாசிக்கிற தேவனோட மகிமை காண்பார்.
இந்த வாய்ப்புக்கு திருப்படான ஒரு ஸ்தோத்திரம் இயேசு நாமம் மகிமைப்படும். ஆமென். ஆமென்.